மேடம் வணக்கம் மேடம். நான் வந்து சாய்ஸ்வரனுடைய அப்பா பேசுகிறேன். எல்கேஜி சாய்ஸ்வரனுடைய அப்பா. இப்போ வந்து போன கல்வியாண்டில் வந்து சாய்ஸ்வரன் வந்து எல்கேஜி படித்தாப்புல, இப்போ யூகேஜி போகிறாப்புல. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஏபிசிடிலேருந்து 1 2 3 இந்த காயாச்சா எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே சூப்பராக சொல்கிறாப்படி, எழுதுகிறாப்படி. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஒரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அதில் ட்ராயிங்லாம் பக்காவாக போடுறாப்படி. ட்ராயிங் கலரிங் பண்ணுறது, அப்புறம் ஸ்கூலில் தலைவர்கள்லாம் வந்து நம்ம பிறந்த நாளைக்கு வந்து நம்ம அந்த மாலை போடுறது, டெய்லியும் நிறையா சொல்கிறாப்படி. அதாவது டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வந்து வீட்டில் சொல்கிறது. ஒரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக அதிகமாக இருக்குது மேடம். இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு வேணும் அப்படின்னா இன்னும் ஸ்டேஜிலலாம் இப்போ சாய்ஸ்வரனை பேச விட்டால் இன்னும் நல்லாயிருக்கு மேடம். இண்டிவிஜுவலாக பேச விட்றது, இப்போ ப்ரேயரில் வந்து இந்த திருக்குறள்லாம் சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி சாய்ஸ்வரனுடைய இன்னும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் உயர்த்தினா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம். வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸுமே எல்லாருக்குமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது கல்வியாண்டு ஒரு வருஷம்தான் ஆகுது. இப்போயே பார்த்திங்கன்னா இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதில் வந்து இன்னும் மேலும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகிட்டு தான் போகும். ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே இப்போ ஒரு நார்மலாக ஆகிட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது மேடம். எந்த விதமான இதுவும் கிடையாது. 1 2 3லாம் எழுதுறா அப்படி 100 வரைக்குமே கூட எழுதுவா அப்படி. அதுமாரி 1 2 3 ஏபிசிடி எல்லாமே பக்காவாக பண்ணுறாரு மேடம். ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஹாப்பியாக போவாப்படி, ஹாப்பியாக வருவாப்படி. அந்த அளவுக்கு ஸ்கூல்லேயும் சூப்பராக நடத்துகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.